அரசியல் கட்சிகளுடைய பார்வைக்கெல்லாம் முன்னாடி சிவப்பிரியன் எப்படி பார்க்குறீங்க, ஒரு பத்திரிகையாளராக இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத தாண்டி இதில் வந்து முதலமைச்சர் சொன்னது வந்து ரொம்ப பிட்வீன் த லைன்ஸ் ரீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தோணுது. சரி. ஸோ அவர் வந்து இந்த சர்ச்சை வரும்பொழுது இது அதிமுகவினுடைய இடத்துலேருந்து பார்க்கும்போது அவங்க பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 10 முறை இன்சைட் அண்ட் அவுட் சைட் தி அசம்பிளி அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. போத் திரு எடப்பாடி அவர்களே வந்து கடந்த முறை சொன்னாங்க கிட்டத்தட்ட 10 கடிதங்கள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்கட்சிகளே வந்து மாறக்கூடிய நிலைமையெல்லாம் மற்ற சட்டமன்றங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து கர்நாடகாவில் 2013ஆம் ஆண்டு பாஜக வந்து 2வது இடத்திற்கு 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. ஜேடிஎஸ் வந்து சட்டமன்ற எதிர்கட்சியாக வந்தாங்க. பட் எடியூரப்பா வந்து தன்னுடைய கட்சியை கொண்டு போய் பாஜகவில் மீண்டும் இணைத்த போது பாஜக எதிர்கட்சியாக மாறும்பொழுது அதை வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்ப எளிதில் பண்ணிடுறாங்க. இதில் வந்து டெக்னிக்காலிட்டிஸில் தான் இவங்க வந்து அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முன்னாள் முதலமைச்சருங்கிற இடத்த கொடுத்தோம். இப்போ அதே தானே முன்னாள் முதலமைச்சர். இல்லை, நீங்கள் முதல் இருக்கையில் கொடுக்கறத பற்றி அதிமுக அப்ஜெக்ஷன் எடுத்துக்கிற மாதிரி தெரியல. அதிமுகவுக்கு பிரச்சனை வந்து பக்கத்துல இருக்கிற இடத்தை நீங்க ஏன் அவருக்கு கொடுத்துருக்கீங்க? 2 பேரும் பேசிக்க முடியாத சூழல்ல நீங்க சட்டமன்றத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். இப்படி திரும்பினாலே திரு ஓபிஎஸ் அவர்களுடைய முகம் தான் அங்கே இருக்கிறது. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெளிப்படையாக பேசணும்னா, எதிர்கட்சி துணைத் தலைவர் என்ற பதவியே வந்து அங்கீகரிக்கப்படாத பதவி தான். அது வந்து சட்டமன்றத்தால் இதெல்லாமே நம்ம விவாதிச்சிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதுக்கான பரிந்துரை வருகிறது, அது பரிசீலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது தான் அதில் இப்போ இதுவரைக்கும் இல்லாததில் மாற்றம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் சொன்னதை வந்து நான் வந்து ஒரு அரசியல் நாகரிகம், அதாவது இந்த பிரச்சனை வந்தது, இதில் நாம் ஒரு கருத்தை சொல்லுவோம். இதில் வந்து முதலமைச்சருக்கு வந்து அரசியல் கணக்குகளும் இருக்கலாம். ஆனால் இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம், ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜான்னு கேட்குறேன். அரசியல் கணக்காக ஒன்றும் இவங்க எப்படி பார்த்தாலும் 2 பேரும் ஒன்னாலாம் போய் களத்தில் நிற்க போறதில்லை. ஆனால் களத்தில் நாங்கள் இருவர் தான் போட்டியாளர்கள் என்பதை சொல்வதற்கு தீர்மானிப்பதற்கான ஒரு நகர்வாக இது இருக்கிறது. அல்லது பாரதிய ஜனதா கட்சியோடு யார் நெருக்கமாக இருந்தாலும் அவர்கள் நாங்கள் வந்து தள்ளி வைக்கிறோம், அவர்களை எங்களுக்கு எதிரான நிலையில தான் நாங்கள் பார்க்கிறோங்கிற இடமா இருக்கா? அப்படி எடுத்துக்கலாம். ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாக் என்ன? பொலிட்டிக்கல் ஸ்டாக் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து பாஜகவே இவர் தான் சொல்லிக்கிறாரு, பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், பாஜக தலைமையில் வந்து கூட்டணி அமைக்கப்படும் சொல்றாரு. இன்னும் பாஜக வந்து நாங்கள் ஓபிஎஸ் அவர்களை சேர்த்துக்கொள்கிறோம்னு இன்னும் யாருமே பாஜகலேருந்து அதிகாரப்பூர்வமாகவோ இல்லை ஆஃப் த ரெக்கார்டு கூட ஒரு சூசகமாக தகவல் சொன்ன மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஓபிஎஸ் அவர்களை வந்து இவங்க வந்து பாஜகவோடு இருக்கிறாரு அப்படிங்கிற கணக்குக்கு போக மாட்டாங்க. பட் நீங்க சொன்ன விஷயத்துல அந்த இடத்துல நான் வந்து உடன்படுறேன். இந்த திராவிட, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த இரு கட்சிகள் தான். இந்த எங்களுக்குள்ள அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இது பங்காளி சண்டையா எடுத்துக்கோங்க, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எதிர் துருவங்களாக நாங்கள் இருவரும் இருப்போம் அப்படிங்கறதா. பட் இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் இதுல என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் ஃபார் ஏடிஎம்கே காடர்ஸ், டிஎம்கே காடர்ஸ் மற்றவங்களுக்குன்னு ஒண்ணு பார்க்க வேண்டி இருக்குல்ல. இதுவரைக்கும் இல்லாத வகையில முதலமைச்சரே தலையிட்டு அந்த விஷயத்தை சொல்றார் அப்படிங்கிறதுல இருந்தா அதை நம்ம பொலிட்டிக்கல் மெசேஜிங் இது வந்து நடந்தாதான் அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங் என்னங்கறத வந்து நம்ம பார்க்க முடியும். இவர் வந்து ஒரு வாய் வார்த்தைக்கு இதை சொன்னாரா இல்ல வந்து இது வந்து இப்போ சட்டமன்றத்தில் பேசும்போது அப்படி அதை நகர்ந்து போகக்கூடியதல்ல. பொதுவாக ஒரு பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அதுல கவனம் செலுத்துவாங்க. அவைத்தலைவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது நம்ம பார்க்கணும். ஆனால் அதுல ஒரு கூடுதல் கவனம் வருது. இந்த பரிசீலனையே வந்து முதல்வர் சொல்லாமலே பண்ணியிருக்கலாமேங்கிறதும் என்னுடைய கேள்வி. அது அடுத்த விமர்சனம். நாம பேசுறது அடிப்படையில் இங்க வந்து இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வு என்னவா இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நகர்வு வந்து நிச்சயமா ஒன்னு அரசியல் நாகரிகம் வேணா இவங்க வந்து நான் உங்க பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் மற்ற 2 விமர்சகர்களுடைய கருத்தையும் கேட்டுட்டு 2 பேர்கிட்டையும் வரேன், 2 திராவிட கட்சிகள்கிட்டையும். ராம்கே, நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விஷயத்தை? இது ஒரு இயல்பான ஒரு நகர்வு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இதுல ஏதாவது அரசியல் ரீதியாக கவனிக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு? இது இயல்பான நகர்வா பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இருக்கை பிரச்சனைங்கிறது 2022 இருந்து இருக்கிறது. இது சம்பந்தமாக வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் தொடரப்பட்டது. அதனால இந்த பிரச்சனையோடைய முழு வடிவம் கண்டிப்பாக முதல்வர் அவர்களுக்கு தெரிந்திருக்கும் தான் நான் நம்புறேன். சோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்யுமா சபாநாயகரை கேட்டுக்கொள்வதுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா கடந்த காலங்களில் சட்டமன்றங்கள்ல முதல்வர்கள் வந்து தாயுள்ளத்தோடு நடந்ததெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம்.
ஜெயலலிதா அவர்கள் வந்து தேமுதிக எம்எல்ஏக்கள் வந்து 4 பேர் வந்து அவரை கேட்கும்போது அவர்களுக்கு முன்னிருக்கை வந்து அலர்ட் செய்யப்பட்டது. அது போன்ற ஒரு தாயுள்ளத்துடன் தான் முதல்வர் நடந்து கொண்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னா, அப்ப இதோடைய நம்ம சட்டமன்ற நிகழ்வை பத்தி நம்ம விமர்சிக்க கூடாது. இருந்தாலும் இந்த 2 தலைவர்களுமே இணைந்து உட்கார்ந்து செயல்பட வேண்டும் என்கிற விருப்பத்தின் காரணமாகத்தான் இத்தனை ஆண்டு காலம் 1.5 ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியினர் வந்து அமைதியாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ள சமாதானமா போயிடுவார்கள் என்கிற நம்பிக்கை ஆளுங்கட்சி இருந்தது. அப்படிலாம் நான் டீகோட் பண்ணா அது எனக்கு அரசியல் புரிவு இல்லைன்னு தான் நான் வெளிப்படையா தெரிஞ்சுடுவது. அதனால அது இல்ல. அது இந்த இதுக்கு பின்னாடி உள்ள என்ன நோக்கங்கிறது நம்ம நிச்சயமா எல்லாரும் வெளிப்படையாவே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்றைக்கு முதல்வர் அவர்கள் பரிசீலனை செய்யுமாறு கேட்டுக்கொள்வதும், அதாவது 1.5 ஆண்டுகளுக்கு அப்புறம் செய்து கொள்வதும், அப்புறம் வந்து சபாநாயகர் அதை வந்து ஏற்றுக்கொள்வது எல்லாமே வந்து இது வந்து ஒரு அரசியல் நாகரிகம் என்பதை தாண்டி ஒரு சில தேர்தல் கணக்குகள் இருப்பதாக நான் நம்புகிறேன். என்ன மாதிரி இன்னைக்கு வந்து அதாவது இதை செய்வதன் மூலமாக, அதாவது நீங்க சொல்லும்போது எதிர்கட்சி தலைவர் வந்து திமுக வெர்சஸ் அண்ணா திமுகங்கிற ஒரு போட்டியை உருவாக்குவதற்காக அப்படின்னு நீங்க அது ஒரு டிகோட் பண்ணலாம். இரண்டாவது, ஓபிஎஸ் அவர்களுடைய முயற்சிகள் தான் அதிகமா இருக்கு. இப்ப அவர் வந்து தொடர்ந்து வந்து அவருடைய நிலைப்பாடுகள் வந்து கடந்த காலங்கள்ல மாறிட்டு தான் இருந்திருக்கு. அவர் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம்ல வந்து திமுக பிரமுகர்களை சந்தித்தார். அப்ப திமுகவோட போய் சேர்ந்துருவாருங்கிற ஒரு தகவல் வந்தது. இப்ப சமீபத்துல சசிகலா அவர்களை சந்தித்தார். சோ அவருடைய நிலைப்பாடுதான் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. சோ அப்படி இருக்கும்போது எடப்பாடி அவர்களுடைய நிலைப்பாடு ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் ரொம்ப தெளிவாக தன்னுடைய காய்களை நகர்த்தி இருக்கிறார். தொடர்ந்து எப்போதெல்லாம் வந்து பாஜக கூட்டணியில் திரும்ப சென்று விடுவார் அப்படின்லாம் பேச்சு வரும்போது அதை தொடர்ந்து இல்லை, நாங்கள் தனித்து போட்டிடுவோங்கிற திரும்ப அவர் சொல்லி வந்திருக்கிறார். சோ இந்த நிலையில ஓபிஎஸ் இதுக்கு மேல வந்து ஓபிஎஸ் வந்து அதிமுகக்குள்ள வரமாட்டார் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அதிமுகவும் வந்து விட்டது. இதுல ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்களாம் வச்ச விமர்சனம் என்னன்னா, திரு ஓ பன்னீர்செல்வம் திமுக குரலாக ஒலிக்கிறார், திமுகவோட பி டீமா இருக்கார், அதனாலதான் எந்த முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்கலாம் சொன்னாங்க. இப்ப வெளிப்படையா இல்லைங்க, நீங்க வந்து இதுதான் நடைமுறையில் இருக்கு, இதை நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு பரிந்துரையை முதலமைச்சர் கொடுக்கிறார் அப்படின்னு அதை பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, இந்த பரிந்துரையை வந்து நம்ம வந்து ஒருவேளை இப்ப எடப்பாடி அவர்கள் சொன்னார், நான் 4 முறை வந்து சபாநாயகருக்கு வந்து கோரிக்கை விடுத்தோம். ஒருவேளை அவர் முதல்வருக்கு ஒரு கோரிக்கை கொடுத்திருந்தால் ஒருவேளை அதாவது நிறைய சினாரியோஸ் இருக்கு, பாசிபிள் சினாரியோஸ். முடிவெடுக்க வேண்டியது அவைத்தலைவர் தான். முதலமைச்சர் பரிந்துரைக்கலாம், அவைத்தலைவர்கிட்ட அவர் பரிந்துரைக்கிறாரு, அவைத்தலைவர் அந்த முடிவை எடுக்கணும். அவரு அதுக்கு இது கூடுதலான ஒரு கன்சிடர் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குது அப்படின்னு வைக்கலாம். அந்த இடத்துல எஸ், இதுக்கு முன்னாடியும் அவங்க எதிர் விமர்சனங்களை சந்திச்சாங்க. திரு ஓ பன்னீர்செல்வம் வந்து திமுகவுக்காக பேசுகிறார், அல்ல திமுக குரலாக இருக்கிறார் அப்படிலாம் சொன்ன போது இது வரல. இப்போ அவர் உறுதியா பிஜேபியோட டிராவல் பண்றாரு அப்படிங்கிற இடத்துல இருந்து, அல்லது பாரதிய ஜனதா கட்சி இங்கு ஒரு அணி அமைக்குதுங்கிற இடத்துல இருந்து, எனக்கு நேர் எதிரில் அதிமுக தான் இருக்கு, திமுக வெர்சஸ் அதிமுகங்கிற அந்த களத்தை உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு சமிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இதை பார்க்க வேண்டியிருக்கான்னு அப்படியும் பார்க்கலாம். எனக்கு எதிராக உள்ள அதிமுக வாக்கு வங்கிங்கிறது இன்னும் ஸ்பிட் ஆக வேண்டும் என்று திமுகவை நினைத்து அதற்கான எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு மேல வந்து 2 பேரும் சேர போவதில்லை. ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவுடன் சேர்ந்து இல்ல ஒரு 3வது அணியை அமைத்தால் அதன் மூலமாக கிடைக்கிற பலன்கிறது திமுக கூட்டணி கிடைக்கும் என்கிற அந்த மூவை நோக்கி, அந்த நகர்வுகள் நோக்கியா கூட இருக்கலாம். ரைட்.